நண்பர்களே, வணக்கம். நம்ம டெல்டா 7 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம இப்போ பார்க்க போகிறது ஒரு டான் கதை. சும்மா வெறும் டான் இல்லைங்க, டானுக்கெல்லாம் டான். ஏதோ 10 பேர் அடித்து டான் ஆனவர் கிடையாது. அவர் அடித்த 10 பேருமே பெரிய டான் அப்படின்னு சொல்லலாம். போதை கொகைன் வியாபாரம் செய்து அமெரிக்க அமைச்சரவே இவனை ஒழிச்சாதான் நமக்கு நிம்மதின்னு பேசுகிற அளவுக்கு சீரியஸான டான். அப்படிப்பட்ட டான் தான் பாப்லோ எஸ்கோபார். லத்தீன் அமெரிக்காவில் கொலம்பியாங்கிற ஸ்டேட்டில் மெச்சலின் அப்படிங்கிற ஊரில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் தான் நம்ம டான் பாப்லோ எஸ்கோபார். லைஃப்பில் எல்லோருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கும். இவருக்கு கொஞ்சம் பெரிய ஆசை, பொலிட்டீஷியன் ஆகணும், அப்புறம் அந்த நாட்டோட அதிபர் ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை. ஏற்கனவே அரசியலில் இருக்கிறவங்க விடுவாங்களா? விளைவு பாப்லோ சுட்டு கொல்லப்பட்டார். பாப்லோ எமுலோ எஸ்கோபார் கேப்ரியான்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய டான் வாழ்க்கை வரலாறு பார்ப்போம். 44 வயதில் கொலம்பியா போலீஸால் சுட்டு கொல்லப்பட்டார். கொலம்பியாவோட வரலாறு சொல்லணும்னா இவரோட கதையை சொல்லாமல் சொல்ல முடியாது. கொலம்பியாவோட பிரசிடென்ட் யாருன்னு கேட்டால் யாருக்குன்னு தெரியாது. ஆனால் பாப்லோ எஸ்கோபார்னு சொன்னால் கொலம்பியாவோட டான், மொத்த மெத்தலின் கார்டல் ஓனர்னு எல்லோருக்கும் தெரியும். இவரை ட்ரக் லார்டுன்னு சொல்லலாம். 1949 பிறந்து 1993 சுட்டு கொல்லப்பட்டார். 93 காலகட்டத்தில் 300 கோடிக்கும் அதிகமான சொத்துக்கள் வைத்திருந்தார். டானா இருக்கிறவங்க எல்லோரும் வாழ்ந்தா பாப்லோ மாதிரி வாழணும்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவர். ஒரு பக்கம் இவரை போதை கடத்தல் மன்னன், ஸ்மக்லர், அக்யூஸ்டுன்னு அரசாங்கம் சொல்லுது. ஏழை எளிய மக்கள் இவரை கொடைவள்ளல், எஜமான், முதலாளி, தெய்வம்னு போற்றி புகழ்கிறாங்க. இவரோட வாழ்க்கையை பற்றி அடுத்தடுத்த எபிசோடில் வாங்க பார்ப்போம். இந்த பாப்லோ எஸ்கோபாரை பற்றி நிறைய ஹாலிவுட் திரைப்படங்கள் வந்திருக்கு. இவரை பற்றின நிறைய வீடியோக்களும் யூடியூப்பில் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஸ்டைலில் இவரோட கதையை அடுத்தடுத்த நாட்களில் நம்ம வீடியோவாக போடுவோம். நன்றிகள் பல.